ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வரதுனால மஞ்சள் வச்சு வீட்டில் எப்படி விநாயகர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை நான் வந்து லாஸ்ட்டு சதுர்த்தின்னு ஒன்று பண்ணியிருந்தேன். இதை நார்மலாக வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சதுர்த்தி வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம வந்து விநாயகர் வந்து மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மஞ்சள் விநாயகரை நம்ம பண்ணி வைக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மஞ்சள் விநாயகர் எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்துட்டு ஒரு கப்பு மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சத்தூள் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு மைதாவும் எடுத்துக்கோங்க. மைதாவுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவில் அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பவுடர் பண்ண சுகரை வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்துட்டு நான் தூள் பண்ணி போட்டிருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மஞ்சள் கலர் மாறாமல் இருக்கும், அதோட கொஞ்சம் வாசனாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஜவ்வாது பவுட்ரு போட்டிருக்கேன். இதுவும் வாசனைக்காக தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு ப்ளஸ் வந்து மஞ்சத்தூள் நம்ம போட்டு எல்லாமே வந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பால் எடுத்திருக்கேன். இதை நான் அப்போவே வந்துட்டு அன்றைக்கி காலையில் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பால் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் முந்தின நாள், அதாவது உங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் காலையில் பண்ணுறதுக்கு, அதனால் நாங்கள் வந்துட்டு முன்னாடியே பண்ணணும்னு நினைக்கிறவங்க தண்ணி இல்லைனா ரோஸ் வாட்டர் இதை சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அன்றைக்கி காலையில் பண்ணி ஒரு 1 ஹவர் முன்னாடியே பண்ணதுனால பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்துட்டு சேர்த்து சப்பாத்தி மாவு மேலே கலந்து எடுத்துக்கோங்க. ஒரே முறை பால் சேர்த்து மொத்தம் கலக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு துணியை மூடிட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் பக்கமாக வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு அந்த மாவு வந்துட்டு இழுத்துக்கும். ஒரு வேளை உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் தெளித்து திருப்பவும் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைம் வந்துட்டு நான் கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் காட்டியிருக்கிற மாதிரி வந்துட்டு உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருண்டை வந்துட்டு கீழே பேஸ்க்கு, 2வது உருண்டை வந்துட்டு பாடி பார்ட், 3வது உருண்டை வந்துட்டு தலைப்பகுதி, 2 வந்துட்டு கால், 2 கை, அடுத்து வந்துட்டு தும்பிக்கை, 2 காது, அதுக்கு அடுத்து லாஸ்ட் பால் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், கிரீடம் போல். அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் எதில் வந்துட்டு விநாயகர் பிடிச்சி வைக்க போகிறீங்களோ அந்த பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணியில் வந்து தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பண்ணுறது வந்துட்டு சாமி சிலைன்றதுனால கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு உருண்டை எடுத்து பேஸாக வைங்க. இதை மாதிரி நம்ம பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செய்கிற சிலை வந்துட்டு பிரகாசமாகவும், அதாவது கலையோடு இருக்கும். அந்த ஃபேஸு நம்ம பார்க்க வந்துட்டு ஒரு தெய்வீகமாக இருக்கும் பார்க்கவே. இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாடி பார்ட் வச்சுக்கோங்க. பாடி பார்ட் வந்துட்டு உருண்டையே வைக்காமல் இது மாதிரி சைடில் கொஞ்சம் அழுத்தின மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா வைங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த பேஸ் மேலே தான் வந்துட்டு ஃபுல் விநாயகருமே நம்ம வந்துட்டு வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறப்பயே நீங்கள் வந்து கொஞ்சம் பின்பக்கமாக இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக வந்துட்டு தண்ணி தொட்டுக்கிட்டு பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்கள, இந்த வந்துட்டு அந்த பேஸோட அட்டாச் ஆகிற மாதிரி வந்துட்டு லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி அழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பின்பக்கமும் நல்லா செட் ஆகிடும். அந்த பாடி பார்ட் வந்துட்டு கீழே சாயாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் பின்னாடி எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு 2 உருண்டை நம்ம கால் பகுதிக்காக வச்சுருக்கிற உருண்டை எடுத்து இந்த மாதிரி பண்ணி காலாக வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக வந்துட்டு எட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக இது பண்ணி தண்ணி தொட்டு அதோட காலையும் அட்டாச் பண்ணி வச்சுருங்க. வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு கைக்கான 2 உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி வி ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வி ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கைகளையும் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி தொட்டு அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கையை வந்துட்டு மேல் நோக்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த எட்ஜில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வீடியோவில் காட்டியிருப்பேன், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த கையும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு கீழேக்கு இருக்கிற மாதிரி, ரைட் ஹேண்ட் வந்து மேலேக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ வந்துட்டு தலைப்பகுதி வந்து இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தும்பிக்கைக்கான பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நான் காட்டியிருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு
கீழே வந்து எட்ஜ் வந்து கொஞ்சம் சன்னமாகவும் மேலே வந்துட்டு ஒரு தடிமனாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஃபேஸோடு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தொட்டு நீங்கள் வச்சுருக்கிற தும்பிக்கையும் அந்த ஃபேஸோட இது ரொம்ப வந்துட்டு அட்டாச்சாக இருக்க மாதிரி இருக்கணும். நம்ம ஒட்டியிருக்கிறதே வந்து தெரியாத மாதிரி வந்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து இது பண்ணிக்கிட்டு தும்பிக்கை வந்துட்டு இடதுபுறமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ காதுக்கான 2 உருண்டைகள் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணி தொட்டு இதையும் நல்லா வந்துட்டு அந்த தலைப்பகுதியோடு அட்டாச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு கிரீடம் பண்ணுறதுக்காக ஒரு உருண்டை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உருண்டையான இருக்கிற அந்த மாவை எடுத்து பாம்பு போல் உருட்டி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே சிம்பிளாக 2 பாம்பு மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு பால் சைஸில் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும், எந்த மாதிரி ஐடியா இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு விநாயகருக்கு கண் வைக்கணும்ல, அந்த விநாயகருக்கான கண்ணுக்கு வந்து நான் இங்கே வந்துட்டு 2 மிளகு எடுத்திருக்கேன். இந்த 2 மிளகு வந்துட்டு கண் பகுதியாக யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். அடுத்ததாக வந்துட்டு தந்தம் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தந்தம் பகுதிக்காக நான் வந்துட்டு இங்கே டூத்பிக் எடுத்திருக்கேன். ஒரு பகுதி வந்துட்டு நமக்கு டூத்பிக்கில் கூசாக இருக்கும், அது வந்துட்டு லெஃப்ட்டுக்கும், அதுக்கு அடுத்து வந்து எட்ஜில் நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோவில் காட்டின மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் அது உள்ளே போயிட்டு செட் ஆகிடும். இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளை நூலை வந்துட்டு 3ஆக திரித்து வச்சுருக்காங்க. சாமி சிலைக்கு பூநூல் போடுறதுக்காக இந்த மாதிரி போட்டு பின்பக்கமாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க, இல்லைனா கட்டி விடுங்க. அடுத்ததாக வந்து ஒரு சின்ன பேப்பரை எடுத்து இந்த மாதிரி ஷேப்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அடுத்ததாக வந்துட்டு சாமி சிலைக்கு பொட்டு வைக்க நான் இங்கே சாந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வெள்ளை கலர், அதே மாதிரி எல்லோ கலர், அடுத்தது வந்துட்டு ரெட் கலர், இந்த 3ஐயும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக வந்து வீட்டில் விபூதியும் கரைச்சி வைக்கலாம், சந்தனம் குங்குமம் நார்மலாக இருக்கிறது வைக்கலாம். நான் இது வீடியோக்காகன்றதுனால இந்த கலர்லாம் வந்துட்டு சாந்துலேருந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடுத்ததாக நிறைய பேருக்கு டவுட் வரலாங்க, நம்ம மஞ்சள் விநாயகர் வந்துட்டு விரிசல் விடும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பயம் இருக்கும். அப்படி இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க காலையில் வந்துட்டு நீங்கள் விநாயகரை வந்துட்டு ஒரு 1 hour பிஃபோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எங்களுக்கு டைம் கிடையாது அப்படின்றவங்க முந்தின நாள் நீங்கள் பண்ணிவிட்டு லைட்டாக இருக்கிற துணியை வந்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கு மேலே கவர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் விநாயகர் வந்துட்டு விரிசல் இல்லாமல் பார்க்க அழகாக இருப்பாங்க. இதே மாதிரி வந்துட்டு நான் சஷ்டிக்கும் வந்துட்டு கைக்கு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் விநாயகர் எந்த மாதிரி இருக்காருன்ட்டுன்னு. இப்போ நான் இங்கே வந்துட்டு மோதகமாக வந்துட்டு அரிசி மாவில் வந்து உருண்டை உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு மோதகம் பிளேட்டுக்காக வந்துட்டு மஞ்சள்லேயே பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது மோஷிகரனையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விநாயகர் லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.